ரூபாய் ஏன் திமுகவின் வாழ்க்கையில் இப்படி சூறாவளியாக சுழன்று அடிக்கிறது என்பது எனக்கு உள்ளபடியே தெரியவில்லை. சரி, இது வைக்கிறாங்களே, ஒரு 100 ரூபா நோட்டை வச்சாதான் என்ன உங்களுக்கு? இந்த கவிப்பிரசாத் கிட்ட தான் சொல்லணும். இங்கே ஒரு 10 ரூபா கொடுத்துருவாங்களாம். அந்த 10 ரூபா நோட்டு நம்பரு அந்த சம்மந்தப்பட்ட கேண்டிடேட்டு யார்கிட்டயோ, இப்போ எனக்கு எக்ஸாக்டா அதுல இல்ல கரெக்ட் தான் சார் சொல்றது. கேண்டிடேட் கிட்ட வந்து அந்த நம்பர் இருக்குமா, ஓகேவா? அந்த நம்பர் அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்க அவங்க கிட்ட நீங்க போய் காட்டணுமே, ஓகே யூ ஆர் அப்பாயிண்டட் அப்படின்னு சொன்ன உடனே அந்த நம்பர் இருக்கிறாரு அக்கௌண்ட்ல பணத்தை போட்டு விட்டுணும். ரைட்டா? சரி, அது கொடுக்குறீங்க நம்பரு, 100 ரூபா நோட்டில் கொடுத்தா நம்பர் இருக்கு. உங்களுக்கு தான் 10 ரூபா ஆசை ஆகாது உங்களுக்குன்றது தெரியும் இல்ல. வேற எந்த ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல, 9 ரூபா கூட வச்சிருந்துருக்கலாம். நீங்க 35 லட்சம் கொடுக்குற வேண்டிய நம்ப மாட்டாங்க பாத்தீங்களா? வெறும் 10 ரூபா. அதான் இல்லடா தம்பி, அது கோட் வேர்டு. அதாவது அந்த நம்பர் இருந்தா அவங்க போய் காட்டி வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். அது மாதிரி கோட் வேர்டு அக்செப்டட். சோ இந்த எவிடன்ஸ் இன்னைக்கு தினமலர்ல வந்திருக்கு இல்லீங்களா? இதெல்லாம் வந்து எவிடன்ஸ் பில்ட் பண்றாங்க. புரியுங்களா? இதெல்லாம் யார் லீக் பண்றது? இந்த எவிடன்ஸை இடி. ஸோ இப்படியே லீக் பண்ணி எவிடன்ஸை பில்ட் பண்றாங்க. நான் சொன்னேன்ல, வலுவான கேஸ், நிச்சயமா மாட்டாங்க. இதுக்காக தானே டிஎன்பிசிலேருந்து நாங்களே பண்ணிக்கிறோம் மாத்தினது. ஒரு எதிர்பாராத ட்விஸ்ட் என்னங்க சார்? ஆமா, கண்டே பிடிக்க வாய்ப்பே இல்லை. ஏதோ ஒரு வேற ஒரு வழக்குல போய் இதுல சிக்கிக்கிட்டாங்க.